கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய சிறுமை, உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள மனுஷன் சொல்லுகிறார், என் சிறுமைய என் பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு, இல்லைன்னா நீர் என்னை வெறுமையா விட்டுருப்பீர். நான் பட்ட கஷ்டம், குளிர்னாலும் அவர் ஆரம்பிச்சாருங்க, பகல்னு பார்க்காம எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. அப்படி பிரயாசப்பட்டோம் 10 முறை சம்பளத்தை மாத்தி 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 அவங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு அவரு ஏமாற்றப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு கவனம் இவருக்கு இருந்துச்சு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரயாசத்தை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்களா? நல்ல வேலை வாங்குறாங்க, கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்களா? கர்த்தர் கவனிக்கிறாருங்க. பயபக்திக்குரிய தேவன் தன்னுடைய தகப்பன் வணங்கின தெய்வத்தை அவரும் வணங்கி சொல்றாரு, பயபக்திக்குரியவர், என் கூட என் தெய்வம் இல்லைன்னா நீங்க என்னை வெறுமையா விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வெறுமையா விட மாட்டார். உங்களுக்காண்டி பேச வேண்டிய இடத்துல பேசுவார், உங்களை உயர்த்துவார். உங்க சிறுமைக்கு தக்கன, உங்க பிரயாசத்துக்கு தக்க கர்த்தர் நிச்சயம் பலன் கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிரயாசத்துக்கு பலன் உண்டு. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. God bless you.